ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பர் டேஸ்டியான ரவை பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் இருந்தாலே போதும். இந்த ரெசிபியை ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அந்த பாயாசம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதில் 250 ml தண்ணி ஆட் பண்ணி மொத்தமாக 750 ml, அதாவது 3/4 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 1 லிட்டர் அளவுக்கு தேவைனாலும் எடுத்துக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு இந்த பாலை இப்போ நல்லா காய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பால் நல்லா கொதிச்சதும் ஒரு பவுலில் 10 போல் பாதாம், ஒரு 6-7 முந்திரியை தண்ணியில் ஊற வச்சு அதோடைய ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இது ஒரு குட்டி மிக்சியில் ஆட் பண்ணி இதை அரைகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் பேஸ்ட்டை கொதிச்சுட்ருக்கிற பாலில் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு இந்த பாலை நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிச்சதும் இதில் 100 கிராம் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். அதை கொதிச்சிட்ருக்கிற பாலில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 100 கிராம் ரவைக்கு 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் அளவுக்கு நம்ம பால் எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ரவையை ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பாயாசத்தோட டேஸ்ட் மாறி போயிடும். ஸோ ரவையை ரோஸ்ட் பண்ணாமல் அப்படியே சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இதை நல்லா கலந்து விடணும். ரவையை ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா வெந்து திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் ரவை எடுத்திருந்ததால் அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் 2 கப் ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் பாயாசத்தில் ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நெய் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணி அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூடவே ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் நல்லா பபிள்ஸ் ஆகி வந்ததும் இதை பாயாசத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். பாயாசத்தோடு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ரவை பாயாசம் ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.